ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் ஆய்வு செய்து தமிழகத்திலும் வீடுகளுக்கே நேரடியாக ரேஷன் பொருட்களை விநியோகம் செய்யும் திட்டத்தை செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் பேசிய பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். காந்தி, நாகர்கோவில் தொகுதியில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் மூலம் நடமாடும் நியாய விலைக் கடைகள் அமைக்க அரசு முன்வருமா என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, நாகர்கோவிலில் ஏற்கனவே 31 நியாய விலைக் கடைகளும் 10 பகுதி நேர கடைகளும் இயங்கி வருவதால் நடமாடும் நியாய விலைக் கடைகள் அமைக்கும் திட்டம் அரசின் பரிசீலனையில் இல்லை என பதிலளித்தார். தொடர்ந்து பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், கர்நாடக மாநிலத்தில் எப்போது வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்கள் பெறும் வகையில் திட்டம் இருப்பதால் அதை போலவே தமிழகத்திலும் செயல்படுத்தப்படுமா என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் சக்கரபாணி, ஆந்திரா, தெலங்கானா மாநிலங்களில் வீடுகளுக்கு நேரடியாக ரேஷன் பொருட்களை விநியோகிக்கும் திட்டம் குறித்து வரும் 20ஆம் தேதி உணவுத்துறை அதிகாரிகள் பார்வையிட இருப்பதாகவும், அவர்கள் அளிக்கும் அறிக்கையின் அடிப்படையில் முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று இத்திட்டத்தை செயல்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கூறினார்.